ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நாளாக மெயின் டிஷ் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சாயா கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு கடி தான் செய்ய போகிறோம். அதாவது பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வேக வச்சுருக்கேன். இது பழைய காலத்தில் மெயின் டிஷ்ஷாகவே இது தான் இருந்தது. வறுமையில் இருந்தப்போ இதை தான் மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிலோன்காரவங்க கூடுதலுமே இதை சாப்பிட்டு வந்தாங்க. இப்போ இது கூடுதலும் சாயா கூட தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பாசிப்பயிரை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேலு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அப்புறம் சீனி வேணும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறமா சீனி போட்டுக்கலாம். இனிப்பு நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் சீனி நிறையவே போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தேவையான அளவு இந்த கரண்டியில் 4 கரண்டி சீனி போட்டால் கரெக்டாக சீனி சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். இதை நல்லா கிண்டிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கிண்டியாச்சு. இப்போ இனிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த உருண்டை பிடிச்சும் சாப்பிட்லாம், இப்படியே ஸ்பூன் யூஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். சாயா குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். பிளாக் டீ கூட சீனி போடாமல் இது கடிச்சிக்கிட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி ஒன்று சமையலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.